நல்லா தான் தட்டி. என் அருமையான தேவஜனமே, அவர் தம்முடைய மனவாட்டி சபையோடு அவர் பேசுகிற அந்த தீர்க்க தரிசன, அந்த உயிர்ப்பிக்கிற, அந்த உருவாக்குகிற, பலப்படுத்துகிற, குணமாக்குகிற சத்துருக்களையும் அவன் ஆயுதங்களையும் அவன் தந்திரங்களையும் அவன் திட்டங்களையும் முற்றிலுமாய் தகர்த்தெறிகிற, எல்லாவற்றிலையும் நமக்கு ஜெயம் தருகிற அந்த நித்திய ஜீவன் உள்ள ஆமே அற்புதத்தின் அந்த திறவுகோளுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அங்கே கிதியோன் தேவன் நம்மோடு கூட தொடர்ச்சியாக முற்பிதாக்களின் பலிபீடம் என்கிற தலைப்பிலே தேவன் ஒவ்வொரு தனித்தனி நபரோடு அவர்களை கொண்டு கட்டின பலிபீடத்தை தேவன் பேசி வருகிறார். ஆதலால் அவர் பாதத்தை பிடித்து முத்தம் செய்து அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் கிதியோன் கட்டின பலிபீடம் என்கிற தலைப்பிலே தேவன் பேசி வருகிறார். கிட்டத்தட்ட சில வாரத்துக்கு முன்பதாக கிதியோனுடைய தகப்பன் கட்டின பாகால் பலிபீடத்தை குறித்து பேசினார். ஆனா தேவன் 2 வாரமா கிதியோன் கட்டின பலிபீடத்தை குறித்து பேசுகிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்ல கவனி. உங்க அப்பா எதை கற்றாரோ அதை நீ கற்றாலா இருக்க கூடாது. சொல்லுங்க. உன் தகப்பன் எதை கட்டினாரோ அதை நீ கற்றாலா இருக்க கூடாது. அவன் கட்டினது பாகால் பலிபீடம், ஆனா இவன் கட்டினது கர்த்தருடைய பலிபீடம். நல்ல ஆவியில நல்ல உள்ள வாங்கி இவன் தகப்பனுக்கு ஓர் இடம் இருந்தது. அந்த இடத்திலே அவன் தகப்பன் எந்த பலிபீடத்தை கட்டினானா? தேவனுடையவன். ஆனா யாரத கட்டான்? பணங்காலுக்கு பலிபீடத்தை கட்டான். என்னைக்கு ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க. உன் தகப்பன் எதை கட்டான்னு கொஞ்சம் சற்று ஆழமாய் கவனி. உங்க தகப்பன் எதை கற்றான்னு ஆழமா கவனிச்சுக்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே அந்த மலையின் உச்சியிலே ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே உன் மகனை பலியிடு என்றார். தன் தகப்பன் கட்டுகிற பலிபீடத்தை அவன் மகனாகிய ஈசாக்கு அதை சற்று ஆழமாய் கவனித்தான். அப்பா எதை கற்றாரு? பாகால் பலிபீடமா? தேவன் சொன்ன பலிபீடமா? பிள்ளைகளுக்கு அந்த அறிவு தேவை, அந்த ஞானம் தேவை. உன்
தகப்பன் கட்டுகிறத நீ கட்டாத. உன் தகப்பன் முதலாவது எதை கட்டான்னு கொஞ்சம் யோசி. தகப்பன் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நீங்க இருக்கலாம். உன் தாய் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கலாம். அதே போல ரட்சிக்கப்பட்ட தகப்பன் பெற்ற, அதாவது அப்படிப்பட்ட உடையவர்கள் இங்க இருக்கலாம். உங்க அப்பா எதை கற்றாருன்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் தகப்பனும் தாயும் எதை கற்றாங்கிறத கவனி. ஈசாக்கு பார்த்தான், என் அப்பா எதை கற்றாரு, தனக்கு உங்க அப்பா கட்டினத பாரா. அடிக்கடி சொல்லுவேன், நீ கற்றத உன் பிள்ளைகள் பார்த்து தேவனோட நெருங்கணுமே ஒழிய தெய்வத்தை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. ஒருவேளை இந்த இடத்துல உன் தகப்பன் ஒரு பாகால் பழிவிடத்தை கற்ற நபரா இருந்தா அதே காரியத்தை நீ கட்டிடாத. உன்னை நம்பி இந்த காலை வேளையில தெய்வம் பேசுறாரு, நீ கத்திருக்கென்று கட்ட எந்த இடத்துல எந்த ஓப்ராவில பாகால் பழிவிடத்தை அவன் தகப்பன் கட்டினானோ அதே இடத்துல கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் கட்டினான் அல்லவா. இந்த வார்த்தை வாங்கி எறிய வேண்டாமா பிள்ளை? நான் கண்ணீரோட நிக்கிறேன். தேவன் ஒரு பெரிய பாரத்தோட இறங்கி இருக்கிறார். தகப்பன் எதை கற்றான்னு கொஞ்சம் கவனி ஐயா, கவனி. ஈசாக்க கையோட கூட்டிட்டு போன ஆபிரகாம் பலிபீடத்தை எப்படி கட்டணும்னு அவனுக்கு கத்து கொடுக்கிறாயா? பலிபீடத்தை மட்டும் கற்றது கத்து கொடுக்கல, அந்த பலிபீடம் எப்படி கட்ட வேண்டும் என்கிற முறைமைகளை சொல்லி கொடுக்கிறான். அதனாலதான் தகப்பனிடத்துல அந்த பிள்ளை கேட்கிறான், அப்பா அப்பா என் ஆண்டவனே, ஏன்பா சொல்லு மகன் சொல்லு. பலிபீடத்துக்கு கட்டுவதற்குண்டான விறகு இருக்கு, ஆனா பலியின் ஆடு எங்கே? ஐயா, தகப்பன் எதை வச்சிருக்கிறான் எதை வைக்கல? பலிபீடத்தை கட்டுவதற்கு தகப்பன் இடத்துல என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறத பிள்ளை கொஞ்சம் நீ அறி. தகப்பனிடத்துல பலிபீடத்தை கட்டுவதற்கு உண்டானது எது இருக்குது? விறகு இருக்குது. ஆனா என்ன இல்ல? என்ன இல்ல? பலி இல்ல. நிறைய பேர்த்துக்கிட்ட விறகு இருக்கு, பலியாக மனதில்லை. சபையே, தேவனுடைய எக்கால சத்தம் இந்த இடத்துல தொனிக்கிறது. பிள்ளை கேட்கிறான், என் தகப்பனே, பலிபீடத்தை கட்டுவதற்குண்டான விறகு இருக்கு, பலிபீடத்தை கட்டுவதற்குண்டான கல்லு கூட இருக்கு. ஏன்னா மலை மேல கல்லு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனா தகப்பனிடத்துல பலியின் ஆடு இல்லையே. உன் தகப்பனிடத்துல என்ன இருக்கு என்ன இல்லைங்கிற அந்த ஆவிக்குரிய அந்த கண்கள், ஆவிக்குரிய அந்த வெளிப்பாடு, அந்த ஆவிக்குரிய அந்த அறிவு, அந்த ஆவிக்குரிய புத்தி, அந்த ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல் பிள்ளைகளாகிய உங்களுக்கு, பிள்ளைகளாகிய நமக்கு தெரிய வேண்டும்.
அதே போல தகப்பன் சொல்றாரு, ஐயா பலியின் ஆடு எங்கிட்ட இல்லடா. சொல்லுங்க, பலியின் ஆடு எங்கிட்ட இல்லை. அந்த பலியாகிற ஆடு என் அப்பாட்டு இருக்கு, என் பிதாவிடத்துல இருக்கு. நான் பலியாக வேண்டிய இடத்துல என் அப்பா பலியாகி என் சாபத்தையும் எடுத்து போட்டு அந்த பலியின் மிருகத்தின் இரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் கழுவி தெய்வம் இந்த மலையின் உச்சியிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக என்று தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தான் ஆபிரகாம். பெற்றோர்களுக்கும் கண்ணீர் வரல, பிள்ளைகளுக்கும் கண்ணீர் வரல. இந்த வார்த்தையை கேட்கிற போது பெற்றோருடைய இருதயம் உடைய மாட்டேங்குது, பிள்ளைகளுடைய இருதயம் உடைய மாட்டேங்குது. உன் பிள்ளை உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்ப்பான். உன் பிள்ளை உங்ககிட்ட என்ன இருக்கு? இளையகுமாரன் அப்பாட்ட ஆஸ்தி இருக்குன்னு பார்த்தான். இளையகுமாரன் அப்பாட்ட அவன் செலவழிக்க பணம் இருக்குன்னு பார்த்தான், அந்தஸ்து இருக்குன்னு பார்த்தான். ஆனா ஈசாக்கு அப்பாட்ட என்ன இருக்குன்னு பார்த்து அடுத்தது சொல்றான், என்ன இல்லையோ அதை தன் தகப்பனிடத்துல கேட்கிறான். இவன் தானே ஆவிக்குரிய பிள்ளை. இன்னைக்குமே பிள்ளைகள் இருக்கிறத கேட்பாங்க. ஆனா ஈசாக்கு வித்தியாசமான ஆளு. எது தேவையோ அது அப்பாட்ட இல்லை, இல்லாததை இருக்கிறதை உண்டாக்கி தன் தகப்பனுக்கு பலியை குறித்து பேசின ஈசாயின் அடிமரம் வெளிப்பட்டதல்லவா? ஆமென். இந்த வார்த்தையை நீங்க வாங்கினா நான் சொல்லாம உள்ள எறியணும். தன் பிள்ளைக்கு அவன் பலிபீடத்தை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறான் ஆபிரகாம். பிள்ளை எதை கேட்கிறான்? அப்பாட்ட எது இருக்குங்கிறத அவன் பார்த்தானா இல்லையோ, அப்பாட்ட எது இல்லைன்னு பார்த்துட்டான். அப்பாட்ட அர்ப்பணிப்பு இருக்கா? அப்பாட்ட அந்த பரிசுத்த ஆவி இருக்கா? அப்பாட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கா? அப்பாட்ட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் இருக்குதா? அப்பாட்ட ஒரு ஜெப ஆவி இருக்குதா? அம்மாட்ட ஒரு ஜெப ஆவி இருக்குதா? தன்னிடத்தில் இல்லாததை கேட்ட உடனே ஆச்சரியப்பட்ட ஆபிரகாம் தன் மகனுக்கு சொல்லுகிறார், என் மகனே, அந்த பலி, அந்த மிருகம், ஓ ஜீசஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது என்னிடத்தில் இல்லை, அது அப்பாவிடத்தில் இருக்கு, அது அப்பா பார்த்துக்கிடுவாரு. இன்னைக்கு பெற்றோர்களாகிய உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எதை கற்றுக் கொடுக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எதை பயிற்றுவிக்கிறீங்க? உங்க பிள்ளைகள் உங்களிடத்துல எதை பார்க்கறாங்க? உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட என்ன காரியத்தை பார்த்து எது இருக்கு எது இல்லைன்னு கவனிக்கிறாங்க? ஏன்னா நல்ல கவனிங்க. அதை கேட்ட பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறான் தன் பிள்ளைக்கு, அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு. நம்ம வேலை மகன் பலிபீடத்தை கட்டுறது வேலை. அந்த பலிபீடத்தில்
சிந்தப்பட வேண்டிய ரத்தத்தை அவர் பார்த்துக்கிட்டு வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ரத்தம் சிந்துவதற்கும் நான் என்னையும் அனுமதிக்கிறேன், நான் உன்னையும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தான் ஆபிரகாம். அந்த பலிபீடத்தில் சிந்த வேண்டிய ரத்தத்தை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. ஆனா ஒண்ணு செய்யறேன், அந்த பலியின் பீடத்துல சிந்தப்பட வேண்டிய ரத்தத்திற்கு நான் என்னையும் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் பெற்றெடுத்த கர்த்தர் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாகிய நான் உன்னையும் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் என் இருதயத்துல வெட்டி என் இருதயத்திலிருந்து அந்த பலியின் ரத்தம் சிந்தப்பட்டாயிற்று. இப்போ உன்னிலிருந்து அந்த ரத்தம் சிந்தப்பட போகிறது. ஆதலாலே பலியினாலே உடன்படிக்கை பண்ணின ஆபிரகாம் தன் மகனோடு, ஓ மகன் தகப்பனோடு, மகனும் தகப்பனும் தேவனோடு பலியினால் உடன்படிக்கை பண்ணி பலிபீடத்திலே தங்களை வைத்தபடியினால் அங்கே கர்த்தர் இறங்கி வந்தார். கைகளை தட்டி ராஜாவுக்கு my life come power. என்னை விட்டு ரொம்ப அழுதுருவேன். அடக்கித்தான் பேசுறேன். ஆண்டவர் உன்னிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது, முதல்ல நீ ஜீவ பலியாகடா. அடுத்தது உன் பிள்ளையும் ஜீவ பலியாக்குடா. அந்த ஜீவ பலியை என் பலிபீடத்தில் வைடா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டா. யா பிள்ளைகளை நீ எதுல வளர்க்கிறியோ இல்லையோ, நீ எதுல வளர்க்கிறியோ இல்லையோ, பிளீஸ் தேவனோடு வளர்க்கிற அறிவை வாங்க. தெய்வத்தோட. ஆமா, நீ பிள்ளைய பிரியப்படுத்த விரும்பாத, பிள்ளைய கொடுத்த கர்த்தரை பிரியப்படுத்த விரும்பியா? நீ பிள்ளைய சந்தோஷப்படுத்த விரும்பாத, அந்த பிள்ளைய கொடுத்த கர்த்தரை சந்தோஷப்படுத்த விரும்பியா? பிள்ளை ஒன்று கேட்ட உடனே அதை வாங்கி கொடுக்க விரும்புகிற நீ, பிள்ளைய குறித்து கர்த்தர் கேட்கறது என்னதுன்னு தெரியாம, தாம் பிள்ளை இடத்துல என்ன எதிர்பார்க்குங்கிறத அறியாம நீ எதையோ செய்ய போறையே, இது எப்படி நியாயம்? பாருங்கள் வழக்காடுவோம், பாருங்கள் வழக்காடுவோம், பாருங்கள் வழக்காடுவோம். பிள்ளைக்கு கத்து கொடுக்கிறான் அப்பா, தன் மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறான். தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான் ஆபிரகாம். முதல்ல இவன் ரத்தத்தை முதல்ல எங்க சிந்தினான் தெரியுமா? ஆபிரகாம் இருதயத்தில் சிந்தினான். ஈசாக்கு பலிபீடத்தில் சிந்தினான். அப்ப அந்த ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை. அதனாலதான் அப்பா சொன்னாரு சங்கீதம் 50:54, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்துல கூட்டி சேருங்கள் ஐயா.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினே என்னுடைய பரிசுத்தவான். அவங்க எனக்கு வேணும், கூட்டி சேருங்க. அப்போ ஓப்ராவிலே, அதாவது அவர் கர்த்தர் கொடுத்த இடத்துல அவன் அப்பா எதை கற்றான்? பாகால் பலிபீடத்தை கற்றான். ஆனா பிள்ளை கர்த்தருடைய பலிபீடத்தை கற்றான். அதனாலதான் தெய்வம் அவங்க அப்பாவை தெரிந்து கொள்ளாம, அவங்க அப்பாவை தெரிந்து கொள்ளாம அவன் பெற்றெடுத்த பிள்ளைய இஸ்ரவேலிலே 5வது நியாயாதிபதியாக கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒண்ணு சொல்றேன் பிள்ளை, என்ன சொல்றேன், இதை நீங்க எப்படி கேட்குறீங்களோ எனக்கு அது புரியல. நீ பலிபிடமாகாம உன் பிள்ளை பலிபிடமாக மாட்டான். நீ அந்த பலியினால உடன்படிக்கை பண்ணாம உன் பிள்ளை பலியினால உடன்படிக்கை பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது தெரியாது. நம்ம பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்? எதை கற்றுக் கொடுக்குறோம்? அப்பாவை எதிர்த்து பேசு, அம்மாவை எதிர்த்து பேசு, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நட, அதை கேட்டாலும் கண்டுக்காம போ. சூப்பர். நீ ஒரு ஆவிக்குரிய தகப்பன, நீ ஒரு ஆவிக்குரிய தாயா? தயவு செய்து சொல்லிடாத, அசிங்கம். யோபு ஆவிக்குரிய தகப்பன் தன் பிள்ளைகள் நாவினால் பாவம் செய்து விடுவார்களோ என்று எண்ணி பிள்ளை கேட்கிறான், எகுத்து பேசுறான். அம்மா பார்த்துட்டு உட்காருது. கேட்டா சம்பாரா காத்திடா. அம்மா, இது சம்பாரா காத்திடா இல்லை, இது அசிங்கம், இது அருவருப்பு. சில்பதுக்கப்படாம இருக்கிறேன். சபையே கவனி. இப்போ கிதியோன் கட்டின பலிபீடம் அல்லவா, அவங்க அப்பா கட்டின பலிபீடத்தை தகர்க்கிறதுக்கு முன்னாடி கிதியோன் எதை கட்டணும்? சத்தமா எதை கட்டணும்? ஆமா, சத்தமா பேசுங்க. பிறந்த குழந்தையாவது அழுது எனக்கு வாய் இருக்குன்னு சொல்லும். உண்மையா உட்காராதீங்க, சத்தமா சொல்லுங்க. எதை கட்டணும்? ஆமா. அதனால ஆண்டவர் நெருக்கத்துல இருக்கிற மீதியானியர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட உடனே தேவன் யார் அனுப்புறாருன்னா தீர்க்கதரிசியை முதலாவது அனுப்புகிறார். யார் அனுப்புறாரு? நேரம் இல்லை, முதலாவது யார் அனுப்புறாரு? இப்ப தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியல, நான் சொன்ன வார்த்தையை நீங்க கேட்கல. மொத்தம் 5 காரியத்தை சொல்லிட்டு தீர்க்கதரிசி போயிட்டாரு. தீர்க்கதரிசி யாரை சந்திக்க தேவன் அனுப்பினாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா தூதனானவராகிய என் தேவன் யாரை சந்திக்க வராரு? இஸ்ரவேல் ஜனத்தை அல்ல, கிதியோனை சந்திக்க வருகிறார். என்னைக்குமே ஒண்ணு சொல்றேன் பாருங்க,
தீர்க்கதரிசி ஒரு இடத்துல காலை வச்சுட்டானா அவன் தெய்வத்தால முத்தரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேலே அடையாளத்தை போட்டு விட்டு போய் விடுவான். ஏனா தூதனானவன் அடையாளம் போடும்படி தேவனா அனுப்பப்படுகிறவன். இன்றைக்கு சொல்லுகிறேன், தூதன் என்கிற பெயர் ஊழியக்காரனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நீங்க உங்க வீட்டில் இருப்பீர்களா, தெய்வம் அடையாளம் கண்டுகொண்டு நபர் யார், தெய்வத்தால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு பிள்ளைகள் யார், தெய்வத்தால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டு நபர் யார் என்பதை சற்று நீங்கள் பார்த்து அடையாளம் இடுங்கள். அதற்குத்தான் தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த தீர்க்கதரிசி வந்து கிதியோனுக்கு வழி ஆயத்தப்படுத்திட்டாரு, அதாவது அடையாளப்படுத்திட்டாரு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்போ ஆண்டவர் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா கிதியோனை சந்திக்கிறார். யாரை சந்திக்கிறாரு? கிதியோனை. வேகமா அதை வாசிப்போம். இன்னைக்கு ஆண்டவர் அநேக காரியத்தை நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்க 11வது வசனத்தை. அபியேசர் என்னதுங்க? மிருண்டு வாசிங்க. அதற்கு பின்பு வந்து நல்லா கவனிங்க. ஓப்ராவில் இருக்கும் அவனுடைய குமாரனாய கிதியோன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்க. யார் வந்தாரு? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தூதன்னா வேற, தூதனானவர் என்றால் வேற. தூதனானவர்னு வந்தா அதை தூதன்னு சொல்லக்கூடாது, தேவன். என்னதுங்க? யார் வந்தா? தேவன் வந்து என்ன செய்யறாரா? தேவன் வந்து என்ன செய்யறாரு? வாசிங்களேன். வந்து யார் உட்கார்ந்தது? யாருக்காக காத்திருக்கிறாரு? யாருக்கு அற்புதம் செய்ய காத்திருக்கிறாரு? அற்புதத்தை தேடிக் கொண்டிருக்கிறேன். தன் வாழ்க்கையில் அற்புதத்தை பெரும்படிக்கு காத்திருக்கிறேன். கிதியோனுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். நல்ல ஆவியில வேதம் சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். எத்தனை பேர் அத்தனை பேர் ஆவியில நிறைஞ்சு அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன், அற்புதத்தை காத்திருக்கிறேன், அற்புத பெரும்படியாக காத்திருக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எனக்கு அற்புதம் செய்ய, எங்களுக்கு அற்புதம் செய்ய நீர் இறங்கி வந்து காத்திருக்கிறீர். ஆமென். ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் எதற்காக வந்தாரு சொல்லுங்க பாப்போம், பட்டுன்னு சொல்லுங்க. எதுக்காக வந்தார்? இன்னைக்கு அதுதான் செய்தி. முதல் ஆராதனை அதான் செய்தி. எதுக்காக வந்தார்?
நேரமில்லை, சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் எதற்காக வந்தார் அப்படின்னா, நிறைய காரணத்துக்காக வந்தாரு. அதுல ஒரு சில காரியத்தை உங்களுக்கு முன் வைக்க போறேன் இன்னைக்கு. ஆண்டவர் வந்துட்டாரு. சொல்லுங்க, ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, நான் பார்க்கிறேன் என் சத்தம் அதிகமா உங்க சத்தம் அதிகமானு பார்க்கிறேன். அப்போ தேவன் எதற்காக வந்தாரு? இன்னைக்கு சொன்னா அதை கப்புன்னு வாங்கி எரியணும். என்ன சொன்னா படார்னு வாங்கி எரியணும். எரியலைனா நான் தலையில கொட்டுவேன், உங்க தலையில எரியும். ஏன் வந்தாரு? என் ராஜா சிங்காசனத்தை விட்டு மண்ணென்று நினைவு கூறுகிற இந்த கிதியோனை சந்திக்க எப்ப வந்தாரு? ஏன் வந்தாரு? முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வரல, இஸ்ரவேலை ரட்சிக்கிற பாத்திரங்களாகிய கிதியோனை ரட்சிக்க வந்தார். முதல்ல இஸ்ரவேலை விடுவிக்க வரல, இஸ்ரவேலை விடுவிப்பதற்காக தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த பாத்திரத்தை, சொல்லுங்க, அந்த பாத்திரத்தை விடுதலையாக்க வந்தார். மரணாதா. எவ்வளோ பெரிய வார்த்தை அப்பா கொடுக்கிறாரு, அதை எப்படி வாங்குற பாரு. ஷை. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இஸ்ரவேலை ரட்சிக்கிற பாத்திரம் இந்த சபைக்குள்ள இருக்குன்னா, இஸ்ரவேலை ரட்சிக்கிற பாத்திரம் இந்த சபையா இருக்குன்னா, இஸ்ரவேலை ரட்சிக்கிற பாத்திரம் நானா நீயா இருப்பேனா? இந்த சத்தம் இஸ்ரவேலுக்கு புரியாது. ஏன்னா தேவன் இஸ்ரவேலோட பேசல, இஸ்ரவேலை ரட்சிக்கிற கிதியோனோட பேசும்படி இறங்கினார். சத்தடா, அது கிதியோனுக்கு மட்டும்தான் விளங்கும். குடமடகம் சிடா 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 சிடா. சத்தடா, நல்ல ஆவியில நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர். சொல்லுங்க, சர்வ என்னையும் அழைத்தவாரே, நீர் உண்மை உள்ளவாரே, என்னையும் நீங்க நீர் நல்லவர், சர்வ சொல்லுங்க சொல்லுங்க, நீர் நல்லவர். எல்லாரும் பாடலாமா? என்னையும் அழைத்தவாரே, நீர் உண்மை உள்ளவாரே,
என்னை சப்பாராபோ என்னையும் சப்பாராபோ சொல்லுங்க. என்னையும் அப்பா அப்பா இந்த ஓப்ராவை தெரிஞ்சீங்களே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வருதே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல். இப்போ கர்த்தர் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு யார் வர்றா? சொல்லுங்க. எங்க கர்த்தர் உட்கார்ந்து இருக்காரு அங்க யார் வர்றா? ஓ ரைசலா சொல்லுங்க. நீ நினைக்கிற நான் தானா வந்துட்டேன்னு வரவழைச்சிருக்காரு. நீ நினைக்கிற யதார்த்தமா வந்துட்டேன்னு இல்ல, கர்த்தர் இழுத்து வந்திருக்கிற. இது எனக்கு தற்செயலா நடந்தது. இது தற்செயலா நடக்கல. பரலோகத்தின் தெய்வத்தினா உன்னை தாயின் கருவிலே முன் குறித்த தெய்வத்தினா இது சம்பவித்தது. ஐயா இன்னைக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையில தற்செயலா நடக்குது, ஏதோ நடக்குது, ஏதோ போகுது. எதுவுமே உன் வாழ்க்கையில தற்செயலா நடக்கல. ஏன்னா நீ அழைக்கப்பட்டவன். உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவனால. விசுவாசா கைய தட்டியா. அது மரணமானாலும் சரி, அது ஜீவனானாலும் சரி, என் தெய்வத்துடைய அனுமதி இல்லாம என் தலம் முடி கூட கீழே விழுகிறது இல்லை. ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர். தற்செயலா நடக்குதா? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, உன் வாழ்க்கையில எதுவுமே தற்செயலா நடக்கல. சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எதுவும் தற்செயலா நடக்கல. யா என் அப்பா நடத்துறாரு. அதனாலதான் தாவீது சொன்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை நடத்துகிறார். எதுவும் தற்செயலா நடக்கல, அவர் நடத்துகிறார். அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, என்ற தெய்வத்துடைய அனுமதி இல்லாம என் தலையில் இருக்கிற முடி கூட தானா விழுகிறது இல்ல. நினைச்சா நான் தற்செயலா ஓடுறேன், பயந்து ஓடுறேன்னு. ஆனாலும் பெத்தேல இருக்க வச்சிட்டாருல்ல. அது தற்செயலா நடந்ததா? இல்லையா, இல்ல. அவருக்கு தெரியும் உன்னை எங்க ஓட வைக்கணும், எந்த இடத்துல காலை நிறுத்தணும், எப்படி ஓட வைக்கணும், எவ்வளவு வேகத்துக்கு ஓட வைக்கணும், எந்த நேரத்துக்குள்ள ஓட வைக்கணும்னு உன்னை இயக்க அவரால முடியும்.
ஏ நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு நீர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் நீ நல்லவர் சர்வ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு. நல்லா கவனிங்க. அப்போ கிதியோன் வர்றது அது எப்படி வர்றான்? ரம்பரா கத்தன கடா வெறுங்கையோட அவன் வரல. ஐயா இன்னைக்கு ஒன்னு சொல்றேன். இப்போ யார சந்திக்கிறார் தெரியுமா? ஓப்ராவில் யார சந்திக்கிறாரு? கிதியோனை சந்திக்கிறாரு. இந்த ஓப்ரான என்ன அர்த்தம்? இப்போ இதுதான் முக்கியமான தலைப்பு. இளம்மா அது என்னங்க இளம்மா? ஆண்டவர் இவனை சந்திக்கிறப்ப இவன் யாரு சொல்லுங்க? இவன் யாரு? ஆனா இனி இந்த இளமான் யாரா மாற போகுது? அதுதான் இன்னைக்கு பேச போறாரு. அவர் சந்திக்கிறப்ப இது என்னமானு? இளமானு. ஆனா அவர் யாரா மாத்த வராரு? வேதம் சொல்லுகிறது யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கமா அந்த இளமான் மாறணும். காண்டா மிருகத்தை போல ஒத்த பெலனா மாறணும். இது ஒரு கற்பாறையா மாறணும். அவர் மாற்றம் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க. 3 எழுது. 1 யூதா கோத்திரத்தின் ராஜ சிங்கமா மாறணும். யாரு? இந்த இளமான். இந்த இளமான் யாருங்க? ஐயோ, இந்த இளமான் யாரு? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. ஆனா யாரா மாறணும்? ராஜசிங்கம். சும்மா வெறும் சிங்கம் இல்ல, இது ராஜசிங்கம். இது ராஜரீக சிங்கம். இது ஆளுகிற சிங்கம். இது ரட்சிக்கிற சிங்கம். இது சகலவற்றையும் மீட்டெடுக்கிற சிங்கம். ஒன்னு சிங்கமா மாறணும். அடுத்து எப்படியா மாறணும்? காண்டா மிருகத்துக்கு சொல்ல போனா காண்டா மிருகமாகவே மாறணும். இந்த இளமான ராஜா எப்படி மாத்த வந்துட்டாரு? எப்படி மாத்த வந்துட்டாரு? பேசுறியா? காது கேக்குதா? காது கேட்ட ஒரு அல்லையா சொல்லுங்க. கேட்கலையா? தயவு செய்து பேசுங்க. எனக்கு ஆவியில கோபத்தை வர வைக்காதீங்க. நான் மாம்சத்தில் கோபப்படுறவன் இல்லை. ஆவியில எனக்கு கோபம் வர வைக்காதீங்க. என்னவா மாறணும்? இளமான் எப்படி மாறணும்? அடுத்தது பேதுருவுக்கு பேரு சீமோன் பேதுரு. சீமோன் என்ன அர்த்தம் தெரியுமா? நாணல். நாணல் சபையாகாது. நாணலை எதவா மாத்த வந்தாரு? டேய், நீ சீமோன் இல்லடா, நீ கற்பார, நீ கேபா. இந்த நாணலை கற்பாரையா மாற்ற வந்தாரு. ஓஹோ, நாணலையே என் அப்பா எப்படி மாத்த முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. இளமான விட ரொம்ப அற்பமா இருக்கிறது தெரியுமா? நாணல் தான். இந்த நாணலை என்னவா மாறுது? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாறுது? சத்தமா சொல்லுங்க, என்னவா மாறுது? அப்படி
அப்படித்தான் கட்டுவேன்னு வந்திருக்கிறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், என் அப்பா ஒரு காரியத்துக்கு வந்துட்டா, என் அப்பா தீர்மானம் பண்ணி வந்துட்டா, என் ராஜா முடிவெடுத்து வந்துட்டா, அதை முடிக்காம அவர் பின் வாங்குவது இல்ல. அவர் வார்த்தையை அனுப்பிட்டாருன்னா அது செய்யாம திரும்பாதா. இன்னைக்கு சொல்றேன், என் ராஜா வந்துட்டாருன்னா சரியாக்காம, உருவாக்காம, நடத்தாம, காரியத்தை ஜெயமாக்காம, ஆஹா அறகுறையா விட்டுட்டு போகிறவர் அல்ல. இந்த பலிபீடத்தை கற்றதுக்கு கிதியோனுக்கு 12 குணங்களை கட்டி எழுப்பினார் ஆண்டவர். கிதியோனுக்கு எத்தனை குணங்கள்? எந்த 12 குணங்கள் அவன் தகப்பனுடைய பலிபீடம் இவனை தாக்குச்சோ, அதே 12 குணங்களை, அதாவது ஆவிக்குரிய குணங்களை தேவன் என்ன பண்ணினாரா? கட்டி எழுப்பினார். இந்த பாகால் பலிபீடத்தினால வர்ற அந்த 12 காரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? கட 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 கடன்னு சொல்லுங்க பாப்பா. தெரியுமா? எவ்வளோ வேகமாக சொல்லிட்டீங்கன்னு. ஓ, நீங்கள் சொன்னீங்க, எனக்கு காது கேட்கலையோ? சரி, உங்கள்கிட்ட பேசிட்டேன், டைம் இல்லை. அன்றைக்கி ஃபஸ்ட்டு பிரசங்கத்துக்குள்ள முடிப்பதை பூர்ணமாக முடிப்பேன். இன்றைக்கி நீங்கள் இன்னுமே உங்களுக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். நம்ம விளங்காமத்தான் இப்படி இன்னும் விளங்காமையே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு புரியறதில்ல, எதை சொல்கிறாருன்னு புரியறதில்ல, எதுக்காக வந்தாருன்னு புரியறதில்ல. ஓட வேண்டியதான். என்ன கவனிங்க, என் ராஜா தீர்மானிச்சு தான் இறங்கி இருக்கிறாரு. சொல்லுங்க. நீங்க கடைக்கு போறீங்க, ஏதோ போகணும் பிரதர், எப்படி போவீங்களா? ஊருக்கு போறீங்க, இதுக்கு போவீங்க, ஏதோ போகணும் பிரதர், போகணும், அப்படியா? ஏதோ நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, எதுக்கு போவீங்க? சும்மா போறேன் பிரதர். நீ என்ன லூசா? போறதுக்கு முன்னாடியே தீர்மானிச்சு தாயா நான் வெளியே கிளம்புறேன். என் அப்பா சிங்காசனத்தை விட்டு இறங்குறாருன்னா தீர்மானிக்காம இறங்குவாரா? 7 வருஷ போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டாமா? 7 வருஷ பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டாமா? 7 வருஷ சிறையிருப்பை மாற்ற வேண்டாமா? 7 வருஷ கட்ட அறுக்க வேண்டாமா? 38 வருஷம் கிடக்கிற வியாதியை மாற்ற வேண்டாமா? 18 வருஷம் சாத்தானால கட்டப்பட்டதே அறுக்க வேண்டாமா? 12 வருடங்கள் பெரும்பாடு போராட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டாமா? 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டாமா? 18 வருஷம், 8 வருஷம், 7 வருஷம், 20 வருஷம் அந்த நெருக்கத்தில் இருந்து நான் விடுதலையாக்க வேண்டாமா? வேண்டியது இல்லையா? அதற்காக வந்தா. இப்போ இந்த இளமான எப்படி மாத்தணும்? இந்த இளமான எப்படி மாத்தணும்? நான் கேட்கிறேன், இந்த இளமான்களை எப்படி மாத்தணும்? இப்ப உங்களுக்கு சொல்றேன். இளமான்னா அர்த்தம் என்ன? சொல்லுங்க பாப்பா. பாப்பா யாரு சொல்றீங்க? இளமான்னா அர்த்தம் என்ன? சொல்லுங்க பாப்பா. பலகீனமானது, ரொம்ப பயந்தது. அடுத்த ஆள் யார் சொன்னீங்க? யாருக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க. அடுத்தது
இனி சொல்ல மாட்டாங்க. அதுவும் இருக்குதா, சொல்ல மாட்டேங்கிற மாதிரி இருக்குது, அதுவும் இருக்குது. அடுத்தது இளமான்னு என்ன அர்த்தம்? அற்பமா எண்ணப்பட்டது. வெரி குட். வேற சும்மா ஆண்டவரே, நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் சும்மா தான் போயிட்டு இருக்கு. எதுக்கு பிரதர் வந்தீங்க? சும்மா வந்தேன் பிரதர். எதுக்கு பிரதர் போறீங்க? சும்மா போறேன் பிரதர். எதுக்கு ஹோட்டல் உட்காந்துருக்கீங்க? சும்மா உட்காந்துருக்கிறேன் பிரதர். எல்லாம் சும்மா சும்மா சும்மா. வேற நீங்க சொன்னீங்கன்னா நான் பிரைஸ் தரேன். என்னக்கா? நான் எப்பவுமே சொன்னா கொடுத்துட்றேன், கேட்டு பாருங்க. வாங்கினால் அதிகமாக அதான் வாங்கியிருக்குது. அது 500 கொடுத்துருக்குறேன். ஒரு சில நேரம் அப்பவே கொடுத்துருவேன், ஒரு சில நேரம் நான் மறந்துடுவேன். ஆனால் ஆவியான நான் பட்டுன்னு கொடுத்துருவேன். சரி, உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ். ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் கட்டாயம் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் யோசிக்கிறது தெரியும். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க. முப்பது செகண்ட் முடிஞ்சு. என்னக்கா? ஒன்றும் தெரியல. அதுதான்க்கா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் முடிஞ்சு. நான் இந்த இந்த வார்த்தையை நான் பாஸ்ட்டுக்கு கொடுக்குறேன், எனக்கு 2 பேருக்குமே கொடுக்குறேன். சொன்ன அவங்களுக்குமே ப்ரைஸ் தான். ஆனால் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் சொன்னாலும் கொடுக்க மாட்டீங்க. நீ சொல்லி சுத்தமாக வராது. 1.5 நிமிஷம் போயிடுச்சு. ஈஸியாக மாட்டோம். அதுதான்மா பிரச்சனை. அது எப்படி கரெக்டாகவே சொல்றீங்க? நீ அந்த வார்த்தையை கவனி. பாரு எவ்வளோ வெளிப்பாடு வருது. ஈஸியாக மாட்டிக்குவேன்னு. அண்ணன் 3:15 ஆயிடுச்சு. அது ரைட் இல்லை. நான் நிஜமாக சொன்னேன், நீங்கள் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக ப்ரைஸ் சொன்னேன். ரைட், அதுதான் பிரச்சனை. பலன் இருக்கு, ஆனால் பயன்படுத்த தெரியல. வெரி குட். ஆனால் அது ஒன்று சொல்கிறேன், பலன் இருக்க சிங்கமோ புளியோ வந்தால் பயன்படுத்தும். அது சும்மா தலைதறிக்க ஓடும் பாருங்க, அதான் பலன். அது என்ன 5 செகண்ட் இருக்கு. நான் ஜெயிக்க போறேன். முடிஞ்சது. ஆமென். பூரண வளர்ச்சி அடையாதது. முதல்லயே இளம் இளம் இளம்னு வருது. அதுலயே அது புரிய மாட்டீங்களா? அது என்னது? இளம் கண்ணு குட்டி, எல்லாம் ஆடு, இப்பதான் பிறந்த குழந்தை அப்படிங்கிறீங்கல்ல. வளராதது. இந்த கிதியோன் யாருங்க? வளரும், ஆனா இன்னும் வளரல. இது என்ன மானு? சொல்லுங்க. வளராத மான். சொல்லுங்க. இந்த என்னது? அதனாலதான் இந்த மான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த புள்ள சொன்னா பாருங்க, சீக்கிரமா சிக்கிக்கின்னு. இதுக்கு என்ன? வளர்ச்சி அடையல. அதுக்கு பேர் இளமான் என்றால் அது என்ன ஆகல? வளர்ச்சி அடையல. அப்போ இந்த இளமானுக்கு என்ன இருக்காதுன்னா, பலன் பூரணமா இருக்காது.
அறிவு பூரணமா இருக்காது. அதனால சொல்லுவாங்க, எலசியா இது ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசியா. எவனாவது பாம்பை போய் மிதிப்பானா? இதுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை, சரீர வளர்ச்சி இல்லை, புத்தி வளர்ச்சி இல்லை, எதுவுமே வளர்ச்சி இல்லை. அதனால இது என்னமானு பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இளமான. டைம் ஆகுது. சரி, அவனுடைய 12 சுவாபத்தை ஆண்டவர் எப்படி கட்டி எழுப்பினார், அந்த 12 வேகமாக சொல்லிடுறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. எந்த தகப்பனுடைய பலிபீடம் அவனை தாக்கி 12 சுவாபங்கள் அவனுக்குள்ள உண்டாக்குச்சோ, அதே இடத்துல தேவன் வந்து உட்கார்ந்து 12 ஆவிக்குரிய குணங்களை எழுப்பினார். அந்த 12 ஆவிக்குரிய குணங்கள் எழுது, 12 ஆவிக்குரிய குணங்கள். நான் இங்கே இதை எழுத சொல்கிறாங்க, அப்படியே எழுதிட்டு அப்படியே நீங்களும் எழுதிட்டு போயிடாதீங்க. 12 இன்னைக்கு கட்டி எழுப்பணும். என்ன பண்ணணுங்க? ஏன் அழிக்கணுமா? படா நலிங்கடா, டைம் இல்லடா. இந்த 12 சுவாபத்தையும், என்ன சுவாபம்? 12 ஆவிக்குரிய குணங்கள். அப்படி எழுதிக்க, ஆவிக்குரிய 12 குணங்கள், குணாதிசயங்கள். நான் சொல்றேன், இது வரலாம். அங்க யார் இல்லை, ஆண்டவர் இருந்தாரு. ஆனா ஒண்ணு, அவனை உருவாக்க வரல. அவனை உருவாக்க வரல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். சத்தமா சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, இப்போ என்ன சொல்லுங்க, இப்போ 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 வந்துட்டார். அந்த 12 குணங்கள்ல அவனுக்குள்ள காணப்பட்ட 12 ஆவிக்குரிய குணங்கள் என்ன? ஒன்று, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். அப்படியே பிராக்கெட் போட்டு தனித்திருந்தான். முதல் குணமே நீங்க எந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்கன்னு புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கிடுங்கன்னு. ரெண்டாவது, விலகாதிருந்தான். மூன்றாவது, பொறுமையாயிருந்தான். நாலாவது, போரடிக்கிறவனாயிருந்தான். அஞ்சாவது, கோதுமையை காக்கிறவனாயிருந்தான். ஆறாவது, வைராக்கியமுடையவனாயிருந்தான். ஏழாவது, அடையாளத்தோடு தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான். எட்டாவது, தைரியமாயிருந்தான். ஒன்பதாவது, தன்னை
பிரித்து கொண்டான். பத்தாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். பதினோராவது அற்புதத்தை கண்டும் அதை தெளிவுபடுத்திக் கொண்டான். பன்னிரெண்டாவது சமாதானத்தை கட்டினான். Praise the Lord. Shadarabana katada Regadana Boshatadania Regadina Boshatada Ragatana Budamani Atal Kadaragasia. Oh, Agada Shambaragadana Budabani se. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் பூரா பிரசங்கம் பண்ணணும், எனக்கு நேரம் இல்லை. இந்த 12 குணங்களை, ஆவிக்குரிய குணங்களை தேவன் இவனுக்குள்ள கட்டி எழுப்பினாரு. இதை நான் வேகமா சொல்றேன். தனிமையாயிருந்தான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் இப்ப எதை நோக்கி போறாங்க? பாகால நோக்கி போயிட்டான், விக்கிரக ஆராதனையில போயிட்டான். ஆனா இவன் ஒருத்த மட்டும் தனித்திருந்தான். இருந்தாங்க, அப்பா செய்யறாரு, அம்மா செய்யறாங்க, ஐயா என் சொந்த பந்தமெல்லாம் செய்யுது, அதனால நானும் செய்யறேன்னு இவன் போகல. இவன் கர்த்தருக்காக தன்னை தனிமைப்படுத்தி கொண்டான். ஆமே. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரதர், எங்க அப்பா சொல்றாரு பிரதர், எங்க அம்மா சொல்றாங்க பிரதர், என் சொந்தக்காரன் சொல்றான் பிரதர், மாலை போட சொல்றான், சாரி கட்ட சொல்றான், இப்படி செய்ய சொல்றான், அப்படி செய்ய சொல்றான், அதனால நான் செய்யறேன் பிரதர். நான் செய்யல, அவங்க செய்ய சொல்றதுனால செய்யறேன். ஐயா உண்மையான கிதியோன், அது அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையே அல்லாம அதற்கு தன்னை கீழ்ப்படுத்த இடங்கொடாதவன். என்ன பண்ணிக்கிட்டான்? தன்னை தனிமைப்படுத்திட்டான், தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டான். அடுத்தது விலகி இருந்தான். எப்படி இருந்தாங்க? விலகாது இருந்தான். என்ன விலகி இருந்தானுக்கு அர்த்தம் தான். அது என்ன அர்த்தம்? விலகாது இருந்தா. எதை விட்டு? எல்லாரும் தேவனை விட்டு விலகிட்டாங்க, ஆனா இவன் மட்டும் தெய்வத்தை விட்டு விலகல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி இருந்தா? விலகாதிருந்தா. நேரம் இல்ல, வேகமா சொல்லு. அடுத்து எப்படி இருந்தா? பொறுமையா இருந்தான். ஒரு அற்புதம் நடக்கல, 7 வருஷம் ஆச்சு, பிரச்சனை மாறல. 18 வருஷம் ஆச்சு, இன்னும் என் வாழ்க்கை நிமரல, என் ஜீவியம் மாறல அப்படிங்கிறதுக்காக பாகால பின்பற்றல, மாமிச முடிவெடுக்கல, சுயத்தர முடிவெடுக்கல. 18 வருஷம் கட்டானாலும் ஆபிரகாமின் குமாரத்தியாகவே இருந்தான். அம்மா, யாருடைய கை என்ற தெய்வத்துடைய கரத்தை படும்? யாருடைய கரம் அவரை தொடும்?
வேதம் சொல்லுது இவன் எப்படி இருந்தான்? பொறுமையா இருந்தான். நான் ரெண்டு பொறுமையை குறித்து சொல்றேன் உங்களுக்கு. ஒன்று, இந்த இடத்துல கிதியோனுக்காக தேவனுடைய பொறுமையும், தேவனுக்காக கிதியோனுடைய பொறுமையும். இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு பொறுமையை காட்டி கொடுக்கிறேன். தேவனுக்காக யார் பொறுமையா இருந்தா? கிதியோன். கிதியோனுக்காக யார் பொறுமையா இருந்தா? சூப்பர்ல, ராஜா செய்வாரியா? செத்தான் இப்படியே சாவேன், அந்நிய தெய்வத்தை என்ற கையா. அவருடைய பொறுமை இதில் விளங்கும். எத்தனை இழப்பு வந்தாலும் யோபு பொறுமையா இருந்தா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் உத்தமத்து விட்டவன் நீங்களே. கிதியோன் எப்படி இருக்கிறானா? தேவன் வருவா, அவர் விடுதலை தருவா. ஏன்னா என் முப்பிதாக்கள் மேல தேவன் செஞ்ச காரியத்தையும், என் முப்பிதாக்களுக்கு தேவன் செஞ்ச அற்புதமும் அவர் சிந்தையை விட்டு நீங்கள. ஆண்டவரே வந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா பேசுறான்? தேவனுடைய அற்புதத்தை குறித்து தான் பேசினானே ஒழிய தான் கஷ்டத்தை குறித்து பேசல. அவர் அற்புதங்கள் எங்கே? அவர் அற்புதம் எங்கே? அவர் அற்புதம் எங்கே? அவருடைய அற்புதத்தை தான் சிந்தையில, தான் மனதில, தான் எண்ணத்துல நிறுத்தி வச்சிருந்தான். நேற்று அதிகாலை பிரேயர் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குங்க. நேற்று அதிகாலை பிரேயர் யாரெல்லாம் அட்டன் பண்ணீங்க? கை தூக்குங்க. ஏன் நிறைய பேர் அட்டன் பண்றது இல்லையா? எங்க மீண்டும் கை தூக்கு, நான் பார்க்குறேன். கொஞ்சம் நல்லா கை தூக்குங்க ப்ளீஸ். ஓஹோ, அட்டன் பண்றதில்ல. சரி, நேற்று அதிகாலை பிரேயர் என்ன பேசினாங்க? கையை தூக்கணுங்க, சொல்லுங்க. அவரோட பழகி சமாதானமா இரு. அடுத்தது, அவர் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தை இருதயத்துல வைக்க நிறுத்து. அடுத்தது, அப்போ அவரிலிருந்து பிறக்கிற வெளிப்படுகிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணுமா? நிலைநிறுத்தணும். அந்த வார்த்தை இருதயத்துல வைக்கணும். அந்த வார்த்தையை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தது அதை இருதயத்துல வைக்கணும். அப்போ இவன் சிந்தையில என்ன இருக்குது? எத்தனை 7 வருஷமானாலும் சரி, அது 70 வருஷமானாலும் சரி, தெய்வத்துடைய அற்புதத்தை தான் சிந்தையிலிருந்து எடுக்கிறதே இல்லை. நல்லா தான் கையை தட்டி. ஆமென். அடுத்தது யாரா இருந்தா? போராடிக்கிறவன். இவன் யாருங்க? போராடிக்கிறவன். பாகாலுடைய தாக்கம் இருக்குது. பாகாலுடைய பலிபீடத்தினுடைய தாக்கம் வருது, அவனோட போராடுது. ஆனாலும் இவன் போராடிக்கிறவன். பாகாலுடைய தாக்கம் இருக்குது, அந்த பலிபீடத்தின் தாக்கம் இருக்குது. ஆனாலும் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டவன். பாகாலுடைய தாக்கம் இருக்குது, அவனுடைய தகப்பனுடைய பலிபீடத்தினுடைய தாக்கம் இருக்குது. ஆனாலும் தன்னை தேவனை விட்டு விலகாது இருக்கிறான். பாகாலுடைய பலிபீடத்தினுடைய தாக்கம் இருக்குது, ஆனால் பொறுமையா இருக்கிறான். இன்னையா சர்ச்சுக்கு போற ஒண்ணு நடக்கல, இன்னையா ஆராதிக்கிற ஒண்ணு நடக்கல, ஒண்ணு மாறல. அவர் செய்வார்.
அழைத்தவர் நடத்துவார், அவர் கைவிட மாட்டார். ஆமென். அடுத்தது போரடிக்கிறவன் அப்படின்னு என்ன? இந்த பிரச்சனை வந்தாலும் இவன் சும்மா உட்காரால் இல்ல, போரடிக்கிறவன். அதனால போரடிக்கிறவருடைய மாட்டின் வாயை கட்டாதங்கிறாரு. அடுத்தது கோதுமையை என்ன பண்ணா? மீதியானியர்கள் எல்லாத்தையும் கெடுத்தான். அவன் கெடுக்கிறது சிறுசோ பெருசோ சகலவற்றையும் கெடுத்தான், அழிச்சு போட்டான். ஆனா தன் கையிலே தேவன் கொடுத்ததான காரியத்தை மீதியானியர்கள் கெடுக்க விடல, அதை காத்து கொண்டான். ஆமென். போன வாரம் என்ன பிரச்சனை? டைரி எடுக்காம பேசணும், சொல்லணும். போன வாரம் என்ன பிரச்சனை? என்னடா கிதியோனை குறித்து தான் பேசுனாங்க. என்ன பேசுனாங்க? போன வாரம் கொடுத்ததையே நீங்க காக்கலைய. போன வாரம் கொடுத்ததையே காக்கலையா? இந்த டைரி எடுத்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த டைரியை வீட்டில் எடுத்தவங்க சபையில் டைரியை புரட்ட மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். இந்த எழுதி வைக்கிற ஆள் வீட்டில் போய் டைரியை திறந்து எழுதி வச்சதை எடுத்து தியானிக்கிற ஆளாக இருந்தால், சபைக்குள்ள ஒரு கேள்வி கேட்டால் டைரியை திறக்காது, இருதயத்தை திறந்து சொல்லும். வீட்டில் டைரியை திறக்காத ஆளு இங்க வெறும் எழுதிட்டு மட்டும்தான் போகும். இங்க திறந்ததை இங்க மூடுனதை அடுத்த வாரம் தான் திறக்கும். ஆனா இங்க திறந்து எழுதுனதை வீட்டில் டெய்லியும் திறந்து பார்த்து தியானிச்சா அது இங்க வந்தா திறக்காது. எந்த கேள்வி கேட்டாலும் டான் 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 பதில் வரும். வீட்டில் போய் தியானிக்கிறதுனா எழுது, இல்லைன்னா எழுதாத. எதுக்கு வேஸ்ட் எழுதி வைக்கிறேன்? என்ன அப்பா வளர்த்தது என்ன தெரியுமா? நான் பேனால நிறைய எழுதுவேன், ஆனால் அதை அப்பவே பதிய வச்சுக்கிறேன். திரும்ப போட்டு என்ன பண்ணிக்கிட மாட்டேன். இந்த அளப்புற வேலை இருக்கக்கூடாது. அடுத்தது எப்படி இருந்தா? வைராக்கியமா இருந்தான். அந்த வைராக்கியம் தான் பாகால வணங்குவதற்கு போகல. தன் தகப்பனே அதற்கு ஆசாரியனா மாறினாலும் இவன் அதற்கு இணங்கி போகல. வைராக்கியமாய் கர்த்தருடைய நாமத்தின் மேலே, அவருடைய கிரியின் மேலே, அவருடைய சுத்தத்தின் மேலே, அவருடைய அற்புதங்கள் மேலே, அவருடைய வல்லமை மேலே வைராக்கியமா இருந்தான். அடுத்தது அடையாளத்தோடும் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான். தேவன் தானா பேசுறது? தேவன் தானா? அற்புதம் நடந்த உடனே ஓஹோ இது தேவன். இது கடைசி காலம். அற்புதம் நடக்குதுங்கிறதுக்காக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நேரம் இல்லை. ஆண்டவர் முதல்ல கிதியோனுக்கு வார்த்தையை கொடுத்தாரு, ரெண்டாவது அற்புதம் செஞ்சாரு. முதல்ல வார்த்தைய, ரெண்டாவது தான் அற்புதம். இதேதான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. முதல்ல வார்த்தையை கொடுத்தாங்க, ரெண்டாவது அற்புதம் செஞ்சாங்க. ஏன்னா வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அற்புதங்களும் அடையாளங்களும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், யார் தீர்க்கதரிசி? இந்த கடைசி காலத்தில் யார் தீர்க்கதரிசி? நேற்று சாயந்தரம் என்னோட இடப்பட்டார், அதை எழுதி வச்சிருக்கிறேன். இந்த தலைப்பில் நீ நில்லு அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறதுக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி கால யார் தீர்க்கதரிசி?
ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடையாளம் நடந்த உடனே, அற்புதம் நடந்த உடனே ஓ சரி சரின்னு போறவன் இல்லை, அதில் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டார். ஆமென். 6:16 ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை? தீர்க்க தரிசன வார்த்தை. நீ புறப்பட்டு போ, நீ இருக்கிற பலத்தோட புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. ஃபர்ஸ்ட் வார்த்தையை கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் தான் அடையாளம் காட்டினார். ஆண்டவர் தான் பேசுறான்னாலும் அது அவர் தானான்னு உறுதிப்படுத்துறான் பாருங்க. அதில் தன்னை என்ன பண்ணிக்கிட்டா, அதனால அம்மா பேசுறாங்கன்னு கேட்டு மண்டைய சாய்க்காத. ஓஹோ நான் நேசிக்கிற பேதுரு பேசுறாரு, சொல்லுங்க பேதுரு, உமக்கு பாடே வரக்கூடாது. ஆமாப்பா, ஏத்துக்கிட்டாரா? பிளிஸ்கம் பவர். என்ன வார்த்தை வந்தாலும் அதை அலசியா. அதுக்கு தான் சொல்றேன், பைபிள் கையில தூக்காத, இருதயத்துல தூக்கு. அடிக்கடி சொல்லுவேன், பைபிளை இப்படி சுமக்காத, இருதயத்துல சும. பைபிளை பெருசா வைக்காத, இருதயத்துல பெருசா ஒரு வார்த்தையை வை. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்பா உருவாக்குறது அப்படித்தானே இருக்கும். என்ன எனக்கு அதை வாசிக்கிறீங்களா? அவன் இவன் பாருங்க, ஆண்டவரே நான் எதனால ரட்சிப்பேன், எதனால நான் போவேன், நான் எப்படி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றப்போ இவன் ஆண்டவர்கிட்ட என்னத்தை கேட்கறான் தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு எதை கேட்கறான் தெரியுமா? அதை மட்டும் வாசிக்கிறீங்களா? 36, 37 வாசிங்க, செமையா இருக்கும் பாருங்க. இருங்க இருங்க, ஓடாதீங்க. அது பிடிக்க மாட்டேங்கிறீங்களே, அந்த வெளிப்பாடு வர மாட்டேங்க. என்ன சப்ஜெக்ட்டுங்கிற பிடிக்க மாட்டேங்கிறீங்களே. மீண்டும் வாசிடா. என்னடி ஆண்டவர்கிட்ட போய் எதை சொல்றான்? நீர் சொன்னபடி. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் எப்படி உட்கார்ந்துருக்குது பாருங்களேன், சியாமையா உட்கார்ந்துருக்குறாங்க பாருங்களேன். நீ உட்கார்ந்துருக்கிற ரதத்தை பார்த்தா எந்த தெய்வமே, பாகால் சேனை அப்படியே வெட்டுண்டு கீழே விழுந்து, அதே பாகால் தீர்க்க தரிசிகள் முழங்கால போட்டு கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தயவு செய்து, நான் ஒரு வீட்டில் கருப்பு கண்ணாடி பற்றி பேசினேன். இனிமேல் இந்த ஆராதனைக்கு கருப்பு கண்ணாடி போட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இல்லைன்னா ஒன்று டிஜே செய்ய மாதிரி கண்ணை மூடிட்டு உடம்பன கற்றுக்கிட்டான்னு பேசிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா உங்களை பார்த்தா நம்ம ஆவி போயிட மாட்டிருக்குது. ஏன்னா அந்த அழைப்பு இருந்த அந்த நெருப்பு என்ன பண்ண இருங்க, புரிஞ்சுக்கங்க. யோவான் ஸ்நானகனுக்கும் ஏசப்பாவுக்கு என்ன இருக்குது? இருக்கு. அவர் தூரத்தில் வந்தாலே இது என்ன பண்ண சம்பாரா. அதான் சொல்ற, இந்த பிரசங்கத்துக்கு உனக்கும் தொடர்பு இருந்தா நீ இப்படி உட்கார மாட்டீங்க. இந்த சுவாபத்துக்கும் உனக்கும் தொடர்பு தான். நீ இப்படி உட்கார்ந்திருக்க முடியாது. நீ உட்கார நினைச்சாலும் இந்த வார்த்தை உட்கார விடாத. இந்த எங்கேயோ ரோட்ல போறவனை தூக்கிட்டு வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னா எப்படி உட்கார்ந்துருப்பான்? ஆண்டவரே, நேரம் தான் போகுது, காலம் தான் போகுது. என்ன நடக்குது? என்னபடி? அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்படுறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ள வந்தது. இதெல்லாம் நம்ம ஆளுக்கு அபிஷேகம் பண்ணினாலே வரல. என்னது இதெல்லாம்? அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்னதாக, பலிபீடம் கட்டப்படுவதற்கு முன்னதாக வந்தது.
நம்ம ஆளுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு இதுல ஒண்ணு கூட வந்திருக்கானா சந்தேகமே. கவனிங்க, இங்க என்னமோ பேசி பேசி எனக்கு கஷ்டமாச்சு. இனிமேல் உன்னை பண்ணிட்டேன், எதுவும் பேசக்கூட போயிட்டு போயிட்டே இருப்போம். ரெடி? ஆசிங்க சொன்னபடி. அவர் வார்த்தையை விட மாட்டேங்கிறாங்களே, அதனாலதான் அவன் கையில என் ஆண்டவர் ஒன்ன கொடுத்து அனுப்புனாரு. என்ன தெரியுமா? அவர் பட்டயத்தை அவன் கரத்துல கொடுத்து புறப்பட்டு போவென்றார். அடுத்தது இருங்க, அது முடிஞ்சு. தைரியமா இருந்தா நீங்க அவன் கோலைங்கிறீங்களா? பயந்தவன் தான். ஆனாலும் அழைப்பு அந்த தைரியம் இருந்ததுனால தான் அந்த கோதுமையை காத்தான். அந்த தைரியம் இருந்ததுனால தான் அந்த திராட்சை ஆலைக்கு போனான். அந்த தைரியம் இருந்ததுனால தான் அதற்குள்ள போட்டு அதை என்ன பண்ணா? போரடித்தான், பதறடித்தான், அதை விளக்கணும். ஏன்னா ஒருவேளை பயம் இருந்தாலும் அவனுடைய அழைப்பு அவனை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கிதியோனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே, வாலிபனே, தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவனே. அடுத்தது தன்னை திருத்தி கொண்டான். நான் அப்படி சொல்லலையே. நீ எங்க போல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு வச்சிருக்கிற? திருத்தி இல்லை, பிரித்து. எத்தனாவதுடா? பிரித்துக்கு நீ திருத்தின்னு போட்ட. பரவாயில்ல, ரெண்டு ஒண்ணுதான். அதை செஞ்சாலும் சோத்திரம், இதை செஞ்சாலும் சோத்திரம். தன்னை என்ன பண்ணிக்கிட்டான்? அப்பாவோட ஒருமித்து நடக்கல, பிரிச்சுட்டான். என்ன பண்ணிட்டான்? அடுத்தது எதுக்கு கீழ்ப்படுகிறான்? தேவனுக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறான். ஆமென். அடுத்தது அற்புதத்தை கண்டும் அதை தெளிவுபடுத்தி கொண்டான். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, நேரம் இல்லை. அற்புதத்தை கண்டு என்ன பண்றான்? தெளிவுபடுத்துறான். என்ன? ஆண்டவரே, ஒரு விஷயம் என்ன மன்னிங்க, ஒரு விஷயம் என்ன மன்னிங்க. நான் ஓடி போய் அப்பத்தையும் எதை எடுத்துட்டு வரேன்? வாசிங்களேன், 17 இருந்து வாசி. இருங்க, உங்களை பார்த்து நீங்க பாஸ்ட் தானே எனக்கு தெரியணும்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? மூக்கு புடைச்சு, கண்ணாமொழி பெருசாகி. அதை விடுங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஆவிக்குரியவங்க தானு எனக்கு ஒரு சந்தேகம்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். வேறுங்க, அதான் நான் சொன்னேன், தேவனுடைய பொறுமை. நான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் தானே எனக்கு ஒரு இருக்கு, ஆனால் நான் உறுதிப்படுத்திக்கிறேன். எப்பவுமே ஒன்று சொல்லுங்க, நீ அவரை அறியணும்னு விரும்பிட்டா அந்த விஷயத்தில் நீ கத்துக்கிற வரையிலும் அவர் பொறுமையா சொல்லிக்கிட்டே. நீ 1000 முறை கேட்டாலும் 1000 முறை செய்வாரு. ஆனா ஒண்ணு, நீ உன்னை தெளிவுபடுத்திக்க. ஆமென். சொல்றேன் பாருங்க, வாசிங்க.
என்ன கொண்டு வரணும்? காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும். அப்ப அவனுக்கு ஒரு எத்தனை தான் பாகால் தாக்கம் இருந்தாலும் பாகாலுக்கு ஒரு மண்ணும் கொடுக்கல, கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுங்கிற ஒரு அறிவு இருக்கு பாருங்க. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா. ஆமென். உமக்கு நான் ஒரு காணிக்கையை கொண்டு வந்து ஆண்டவரை நிறுத்திட்டான் பாருங்க. வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆச்சா? நீ திரும்பி வரும் மட்டும் நீங்க இதை எப்படி கேட்கீங்களோ எப்படி படிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. போங்க, எப்படியோ படிச்சு போங்க. என்ன பண்ணா அப்பா காத்திருக்கிறார்னா இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், லேட் பண்ண மாட்டேங்கிறான் உடனே. சூப்பர். இன்னைக்கு தெரிஞ்சுக்க, உன்னை உருவாக்குறதுக்கு அவர் காத்திருக்கிறாரு. உடனே நீ கிரியை செய்ய தொடங்கு, உடனே நீ உன்னை செயல்படுத்த தொடங்கு, உடனே உன்னை சரி பண்ண தொடங்கு. இந்த 12 சுவாபங்களை, ஆவிக்குரிய குணங்களை கட்டி எழுப்பு. ஆமே. இவன் போ என்ன பண்றானா, ஆஹா சப்டம் அந்த ரவுட்டடஸ் வைக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, புளிப்பில்லாத அப்பம். வாசிங்க, செமையா இருக்கும் பாருங்க. கெடுக்கிற தேசத்துல, கெட்டு போக பண்ணுகிற தேசத்துல, கெடுக்கிற திரளான ஆவிகள் இருக்கிற தேசத்துல தன்னுடைய மாவை புளித்து போக, உப்ப பண்ண, நார பண்ண விடாம புளிப்பில்லாத அப்பத்தை கர்த்தருக்கு கொடுத்தாரு. என் ராஜா வந்திருக்கிறாரு, என் ரட்சகர் வந்திருக்கிறாரு, அதை நான் அவருக்கு கொடுக்கணும். புளித்ததை அல்ல, புளிப்பில்லாதது. ஒரு வெள்ளாட்டு கடாயை எடுக்கிறான், ஒரு இறைச்சிய கூடையில வச்சு அவர் அங்க இருக்கிறார். இந்த சம்பவத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. இவன் போய் ஆட்டை பிடிச்சு, அதை வெட்டி, அதை தோல் உரிச்சு, அதை சந்து சந்தா துண்டிச்சு, அந்த அப்பத்தை செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வரல யார் தான் காத்திருக்கிறா? நீ அவருக்குள்ள உருவாகணுங்கிறதுக்கு எத்தனை கிரிகை செஞ்சாலும் அவர் உனக்காக காத்திருக்கிறவர். ஆமென். சூப்பர். முடிக்கிறேன் வேகமா. கற்பாரின் மேல் வைத்து தொட்டார். ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்குங்க, கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொண்டா உன் பலியை ஏற்றுக்கொள்றாரு. அதை
பச்சையா விடுறதில்ல, அவர் அக்கினியால நிரப்பி அத மகிமையா வாசனையா அற்புதமா மாத்துறாரு. ஓஹோ, இது நடந்துருச்சுல்ல. இப்ப என்ன பண்றான் பாருங்க, வாசிங்க. கண்டு ஐயோ, ஆமென். அக்கினிய பார்த்தா தாயா அவர், அக்கினி இறங்கினாத்தான் அவர். அக்கினி இல்லைன்னா நம்ப மாட்டேன். புரியல, இளமான்களுக்கு புரியாது. புரியல, இன்னொருக்கா அந்த வார்த்தை சொன்னதுக்கு முன்னாடி அல்லேலூயான்னு சொல்லி சரி பண்ணிக்க. புரியல, எவ்வளவு அழகா சரி பண்ணுது பாருங்க பிள்ளைங்க. சூப்பர். அக்கினிய பார்க்கணியா? எதுல? உன் கிரியில பார்க்கணும். அதுல அவர் அக்கினி எழும்பணும். அது கற்பாறையிலிருந்து எழும்பிற்று. சம்பாரா பாகால் பலிபீடம் இருக்கிற அதே இடத்துல இவன் தெய்வத்துக்காக கிரியை செய்ய தொடங்கினான். அதனால் தான் சொல்றேன், அவன் அற்புதங்களை கண்டு தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான். அபாரா சப்பனா பவுடா ரபானந்தல் கடா ரகமியா அந்தரா. எனக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். ஐயோ, தூதன் என்ன பண்ணிட்டாரு? தூதனான என்ன பண்ணிட்டாரு? அவன் கண்களுக்கு மறைஞ்சிட்டாரு. ஆனா இவன் சொல்றான், ஐயோ நான் தேவனை கண்டுட்டானே, நான் செத்துருவனேங்கிறார். உடனே அடுத்தது யார் வர்றா பாருங்களேன். கையை தட்டுங்க. இப்ப அங்க யார் வர்றா? யாரு? தூதனானவர் அல்ல, தூதன் அல்ல. சொல்றேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து, நீ சாவது இல்லை கிதியோனே, கிதியோனே, நீ சாவது இல்லடா. ரதடமா, நீ இந்த தேசத்திலே என் கிரிகளை நடப்பிக்க நான் சொரிந்து கொள்ளப்பட்டு பாத்திரா. அம்மே பசிய கத்த. ஆஹா, இருங்க. இவன் சொல்றது எவ்வளவு நேரம்? ஐயோ நான் தேவன் என்ன பண்ணிட்டேன். இந்த செகண்டுக்குள்ள யார் வந்துட்டா? புரியல, இளமான்களுக்கு புரியாது. புரியலையா? இன்னும் புரியலையல்ல? எப்பாண்டவரே புரியுனால இன்னும் புரியலையல்ல? இவன் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் கத்த. இருங்க. இதை நான் விளக்கிடுறேன். ஏன்னா விளக்காம இருந்தா ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? தீர்க்கதரிசி, தூதனானவர், என்ன? இப்ப அங்க யார் வர்றா? கர்த்தர். இப்போ இவன் எதை சின்ன ராங்கா சொன்னாலும், தப்பா பேசினாலும், எதை செஞ்சாலும் உடனே யார் வர்றா? அதுதான் சொன்ன, பிதா கொடுத்த, பிதா கொடுத்த இளமான். இப்போ உன் வாயிலிருந்து உனக்கு கெடுதி செய்ய, உனக்கு தீங்கு செய்ய, நீ கொஞ்சம் பிசக,
உன் வாயிலிருந்து வார்த்தை வந்தாலும் அதை சரி பண்ண, அதை கர்த்தர் இறங்கி, நீ சாவதில்லடா, நீ சாவதில்லை, நான் உனக்கு மெய் சமாதானத்தை, ஏன் சமாதானத்தை நான் உனக்கு தரேன். அடுத்த வாரம் சமாதான பலிபீடத்தை பார்ப்போம். என்ன பண்றான்? பலிபீடத்தை கட்டுறான். இந்த சமாதானத்தை பலிபீடத்தை கட்டாம நீ பாகால் பலிபீடத்தை இடிக்க முடியாது. நீ இந்த சமாதான பலிபீடத்தை கட்டாம நீ மீதியானியர்களை முறியடிக்க முடியாது. இந்த சமாதான பலிபீடத்தை கட்டாம உன் எதிரிய கெடுக்கிற ஆவிகளை, அந்த பெரிய சேனைகளை நீ முறியடிக்க முடியாது. அதற்கு முன்பதாக நீ இந்த சமாதான பலிபீடத்தை நீ கட்டணும். ஓப்ராவிலே கர்த்தருடைய சமாதான பலிபீடம் இன்று வரையிலும் இருக்கிறது. அதோடைய அர்த்தம் என்ன? ஒரு நாள் சமாதானம் அல்ல, ஒரு வார சமாதானம் அல்ல, 2 நாள் சமாதானம் அல்ல, அவர் வருகை வரையிலோ ஓட்ட முடியும் வரையலா சமாதானம். இத்தனை பேரு அல்ல ஒண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபை செய்யணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, என்னை இருதயத்தை கொஞ்சம் நல்லா பலப்படுத்தி தாங்க. கேட்டுட்ருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய வார்த்தை வருது. ஆனாலும் அந்த ஆலயத்தின் வாசலில் ஒரு சப்பானி உட்கார்ந்துட்டு இருந்தான் பாருங்க. அந்த மாதிரி உட்கார்ற ஒரு ஆவி உங்களுக்குள்ளே பிடிச்சிருச்சு. எத்தனை ஆழமான வார்த்தை வந்தாலும் சரி, சப்பாத்தி மாதிரியே உட்கார்ந்து புரட்டு நேரத்தில் புரண்டு கிடக்கும். திருப்பி போடு வரல அப்படியே தான் கிடக்கும். கருகி போனாலும் அப்படித்தான் கிடக்கும். தீயே பிடிச்சறிஞ்சாலும் அப்படித்தான் கிடக்கும். சப்பாத்தி மாதிரி உட்கார பழகிட்டீங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் ஒன்று, உங்கள் ரத்த பலிக்கு நான் நீங்களாகிறேன். ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாரா. இந்த வார்த்தையை நீ கேட்டுட்டு உன்னால் எப்படி உட்கார முடியுதுன்னு எனக்கு தெரியலை. ரைசலோ மணி 9:30 ஆச்சு. என்ன எத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. முதல் ஆராதனைக்கு 8:30 மணிக்கு வர்றது, 7:30 மணிக்கு வர்றது. செம்ம ரைசலோ. சரி, நீங்கள் எவ்வளவு வளர்க்குறீங்களோ, சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் எவ்வளவு வளர்க்குறீங்களோ அவ்வளவாய் உங்களுக்கு அளக்கப்படும். சொல்லுவோம். சரி, ஏன்னா இதுக்கு மேலே உங்களை ஒன்று தட்டால் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் ஏன் வேஸ்ட்டாக என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவானே. சூப்பர். ஆண்டவரே, இதை எழுப்பித்தாங்க. பிஜியாவுக்கு ஒரே ஒரு வார்த்தையை போட்டு முடிக்கிறேன். இந்த குணங்களை எழுப்பித்தாங்கப்பா. நான் ஜெபம் பண்ணுறேன். குறித்து கவலைப்பட்டு ஏன் ஆவி ஒடுங்கிடக்கூடாது. தெய்வமே, கிதியோனை ஒரு இரட்சகனாக, ஒரு நியாயாதிபதியாக, ஒரு யுத்த வீரனாக, ஒரு போரடிக்கிறவனாக அந்த அபிஷேகத்தை இறக்கிறதுக்கு முன்னாடி எழுப்பித்தாங்கப்பா. அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெறதுக்கு முன்னாடி, அந்த யுத்த அபிஷேகத்தை நாங்கள் பெறதுக்கு முன்பாக, அந்த ஜெய அபிஷேகத்தை பெறதுக்கு முன்பாக, ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய குணங்களை எங்களுக்கு எழுப்பித்தாங்க. விஜயவை எப்படியாவது எழுப்பித்தாங்கப்பா. தயவு செய்து மாத்துங்க. ஆமா, நேரில் முடிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். கட் பண்ணிட்டியா?